நல்ல நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு பெண்ணின் வாழ்க்கை கதையைச் சொல்லப் போகிறேன். வறுமையும் குழந்தைகளின் ஆசைகளும் காரணமாக ஒரு கணம் தவறான பாதையில் செல்ல நேர்ந்த ஒரு தாயின் கதை இது. இன்றைய காலத்தில் யாரும் யாருக்கும் எதையும் இலவசமாக கொடுப்பதில்லை. ஒன்றுக்கு பதிலாக மற்றொரு பொருளை எதிர்பார்ப்பார்கள். ஒரு ஆதரவற்ற பெண் தனது குழந்தைகளுக்கு ஓணத்திற்கு புது உடைகள் வாங்குவதற்காக ஒரு கடைக்குச் சென்றபோது கடை உரிமையாளர் அவருக்கு கடனாக உடைகளை தருவதாக கூறினார். ஆனால் அந்த உடைகளுக்கு பதிலாக அவர் என்ன கேட்டார்? அந்த பெண்ணுக்கு ஏன் ஒரு தவறான பாதையில் கால் வைக்க வேண்டியதாக இருந்தது? இவை அனைத்தையும் இந்த கதை மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். முன்பு ஒரு குடும்பம் இருந்தது. அங்கு எல்லாம் மகிழ்ச்சியின் நிறைவில் இருந்தது. கணவனும் மனைவியும் அவர்களது குழந்தைகளும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வீட்டில் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. உணவுக்கோ உடைக்கோ எந்த குறையும் இல்லை. குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவர்களின் தந்தை உடனே அதை வாங்கிக் கொடுப்பார். அந்த பெண் தனது குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ முடிவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர்களின் கணவர் இறந்து போனார். அந்த நாள் முதல் அந்த வீட்டின் மகிழ்ச்சி மங்கத் தொடங்கியது. அந்த பெண்ணின் வாழ்க்கையில் இருள் பரவியது. கணவர் சம்பாதித்து வைத்திருந்த சிறிது பணத்தை கொண்டு ஒரு வருடம் அவர்கள் உணவுக்கு குறைவின்றி வாழ்ந்தனர். ஆனால் அந்த பணம் தீர்ந்தபோது வாழ்க்கை உண்மையிலேயே கடினமாக மாறியது. அவர் தனது பெற்றோரிடமும் உடன்பிறந்தவர்களிடமும் உறவினர்களிடமும் உதவி கேட்டார். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களது பிரச்சினைகளைச் சொல்லி ஒதுங்கினர். இறுதியில் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்து பணம் சம்பாதிக்கத் தொடங்கினார். பாத்திரம் கழுவுதல், வீட்டைச் சுத்தம் செய்தல், துணி துவைத்தல் ஆகியவற்றை செய்து ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு தேவையான பணத்தை அவர் சம்பாதித்தார். ஆனால் வாழ்க்கை உணவு மட்டுமே கொண்டு நகர்ந்துவிடாது. ஓணம் நெருங்கும்போது அல்லது யாராவது திருமணம் செய்யும்போது குழந்தைகளின் ஆசைகளைக் கண்டு அவரது இதயம் உடைந்து போனது. அம்மா, பக்கத்து வீட்டு குழந்தைகள் ஓணத்திற்கு புது உடைகளும் காலணிகளும் வாங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கும் வேண்டும். கடந்த முறையும் எங்களுக்கு புது உடை கிடைக்கவில்லை. இந்த ஓணமாவது வாங்கித் தர வேண்டும் என்று குழந்தைகள் வற்புறுத்தினர். அந்த அப்பாவி குழந்தைகளுக்கு அவர்களின் தாய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்பது தெரியாது. ஒரு தாய் எப்போதும் தனது குழந்தைகளின் கண்களில் மகிழ்ச்சியை பார்க்க விரும்புவார். அதற்காக எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாராக இருப்பார். இந்த ஓணம் நான் என் குழந்தைகளை மகிழ்ச்சியாக்குவேன். கடந்த வருடம் நான் அவர்களுக்கு எதுவும் வாங்கிக் கொடுக்கவில்லை. இனி என்ன நடந்தாலும் அவர்களின் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று அவர் மனதில் உறுதியாக முடிவு செய்தார். அவர் உறவினர்களிடம் சென்றார், பெற்றோரிடம் உதவி கேட்டார், உடன்பிறந்தவர்களிடம் கெஞ்சினார். ஆனால் எல்லோரும் தங்களது பிரச்சினைகளைச் சொல்லி மறுத்துவிட்டனர். சிலர் கூறினர், நீ இப்போது தனியாக இருக்கிறாய் இல்லையா? ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள். அவன் உன்னையும் உன் குழந்தைகளையும் பார்த்துக் கொள்வான். இந்த வார்த்தைகள் அவரது இதயத்தை உடைத்தன. எனது குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தை தவிர வேறு ஒருவர் எப்படி உண்மையான அன்பை தர முடியும்? ஒருவேளை என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியலாம், ஆனால் என் குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தையின் அன்பை யாராலும் தர முடியாது என்று அவர் நினைத்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் என் குழந்தைகளை வேறு ஒரு தந்தையின் கைகளில் ஒப்படைக்க மாட்டேன் என்று அவர் மனதில் உறுதி செய்தார். அவர் வெளியே நடந்து சென்றபோது சூரியன் வானில் தீப்பந்தமாக எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவரது மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே இருந்தது. இனி நான் எங்கு செல்வேன்? யாரிடம் உதவி கேட்பேன்? யார் எனக்கு உதவுவார்? வழியில் செல்பவர்களின் முகங்கள் அவருக்கு அந்நியமாக தோன்றின. எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக உணர்ந்தார். எனது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக எனது கண்ணியத்தை இழக்க வேண்டுமா என்று ஒரு எண்ணம் மனதில் எழுந்தது. ஆனால் உடனே அவர் தன்னை திருத்திக் கொண்டார். ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன். என்ன செய்வது என்று தெரியாமல் வெறும் கைகளுடன் அவர் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டிற்கு வந்தபோது தலைகுனிந்து மௌனமாக உட்கார்ந்தார். திடீரென அயலவர் ஒரு பெண் கூறியது ஞாபகம் வந்தது. ஒரு கடை இருக்கிறது, அங்கு கடனாக உடைகள் தருவார்கள். பணத்தை பின்னர் திருப்பிக் கொடுத்தால் போதும் என்று அவர் கூறியிருந்தார். அந்த வார்த்தைகள் அவரது கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையை பிறப்பித்தன. ஒருவேளை இது எனது அதிர்ஷ்டத்தின் கதவை திறப்பதாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார். கடவுளிடம் வேண்டினார், கடவுளே, இது சரியான பாதையாக இருந்தால் அதை எளிதாக்கு. ஏதாவது ஆபத்து இருந்தால் என்னை காப்பாற்று. அவர் அயலவர் பெண்ணிடம் சென்று அந்த கடையின் முகவரியை கேட்டார். கூறினார், அந்த கடை உரிமையாளர் சற்று விசித்திரமானவர். அவரது சில நிபந்தனைகளை எல்லோராலும் ஏற்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் அதிர்ந்தார். நான் என் குழந்தைகளுக்கு உடைகள் வாங்கப் போகிறேன். இந்த நிபந்தனைகள் என்ன? நான் ஏதாவது தவறு செய்கிறேனா என்று அவர் கேட்டார். நீயே சென்று பார்க்க வேண்டும். அவரது நிபந்தனைகள் உனக்கு சரியாக இருந்தால் உடைகளை வாங்கு, இல்லை என்றால் திரும்பி வா என்று அவர் பதிலளித்தார். மறுநாள் அவர் அந்த கடைக்குச் சென்றார். கடை உரிமையாளர் உடைகளை காட்டத் தொடங்கினார்.
ஆனால் அவர் உடனே கூறினார், பாருங்கள், என்னிடம் இப்போது பணம் இல்லை. நீங்கள் கடனாக உடைகள் தருவதாக கேள்விப்பட்டேன். கடை உரிமையாளர் புன்னகைத்தபடி கூறினார், ஆமாம், நாங்கள் கடனாக தருவோம். ஆனால் கடனாக எடுத்தால் உடைகளின் விலை சற்று அதிகமாக இருக்கும். மேலும் எங்களுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. ஏனெனில் பலர் உடைகளை எடுத்துவிட்டு பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் போய்விடுகிறார்கள். அந்த நிபந்தனைகள் என்ன என்று அவர் கேட்டார். நீங்கள் கையெழுத்து போடச் சொன்னால் போடுகிறேன். என் குழந்தைகளுக்கு உடைகள் வேண்டும். கடை உரிமையாளரின் குரல் மாறியது. கையெழுத்து போட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எங்களின் நிபந்தனைகள் சற்று கடுமையானவை என்று கூறி ஒரு புத்தகத்தை எடுத்து நீட்டினார். எல்லா நிபந்தனைகளும் இதில் எழுதப்பட்டுள்ளன. பொறுமையாக படித்துப் பார். உனக்கு சரியாக இருந்தால் உடைகளை தருகிறேன். இல்லையென்றால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இங்கிருந்து போய்விடு. அவர் புத்தகத்தை திறந்து படித்தார். முதல் நிபந்தனையை படித்தபோது அவரது கைகள் நடுங்கத் தொடங்கின. கடனாக உடைகள் வாங்க வரும் எந்த பெண்ணும் முதலில் எங்களுக்கு முன்பாக உடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக நிற்க வேண்டும். அவர்களின் முகமும் உடலும் தெளிவாக தெரியும் வகையில் ஒரு வீடியோ எடுப்போம். பணத்தை முழுமையாக திருப்பிக் கொடுக்கும் வரை இந்த வீடியோ எங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும். பணத்தை சரியான நேரத்தில் திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடியோவை ஆபாச இணையதளங்களில் பதிவேற்றுவோம். அங்கிருந்து கிடைக்கும் பணத்தை உனது கடனை அடைக்க பயன்படுத்துவோம். இந்த வார்த்தைகள் அவரது இதயத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. இரண்டாவது நிபந்தனையை படித்தபோது அவருக்கு மூச்சு நின்று போனது போல் இருந்தது. முதல் நிபந்தனையை ஏற்கவில்லை என்றால் எங்களுடன் உடலுறவில் ஈடுபட வேண்டும். நாங்கள் அழைக்கும்போது எப்போதும் வரவேண்டும். பணத்தை முழுமையாக திருப்பிக் கொடுக்கும் வரை இது தொடரும். வருவதை நிறுத்தினால் முதல் வீடியோவை பயன்படுத்துவோம். அல்லது உனது பெயரை காவல்துறையில் தவறான வழக்கில் சிக்க வைப்போம். மூன்றாவது நிபந்தனை. இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஏற்கவில்லை என்றால் உனது வீடு உனது பெயரில் சரியாக இருந்தால் அதன் முழு உரிமையை எங்களுக்கு வழங்க வேண்டும். பணத்தை சரியான நேரத்தில் திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் வீட்டை விற்று கடனை அடைப்போம். இந்த நிபந்தனைகளை படித்தபோது அவரது இதயம் கனமாகியது. நான் ஒருபோதும் முதல் இரண்டு நிபந்தனைகளை ஏற்க மாட்டேன். நான் எனது கண்ணியத்தை பாதுகாக்கும் ஒரு பெண் என்று அவர் நினைத்தார். மூன்றாவது நிபந்தனையை பற்றி யோசித்தபோது தனக்கு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில்தான் வசிக்கிறோம் என்பது ஞாபகம் வந்தது. மௌனமாக புத்தகத்தை மூடி மேசையில் வைத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடையை விட்டு வெளியேறினார். நிராசையுடனும் கண்ணீருடனும் நடுங்கும் கால்களுடனும் அவர் நடந்தார். அந்த கடையிலிருந்து அவமானமும் பயமும் மட்டுமே அவருக்கு கிடைத்தது. வெளியே வந்தபோது எதிர்ப்புறத்தில் மற்றொரு கடையை கண்டார். அங்குள்ள கடை உரிமையாளர் அவரது முகத்தில் உள்ள வலியை கவனித்தார். முதல் கடை உரிமையாளரின் தீய செயல்கள் அவருக்கு தெரியும். இந்த பெண் தவறு செய்பவர் இல்லை, சூழ்நிலையுடன் போராடுகிறார். நான் உதவாவிட்டால் இவர் மிகவும் வேதனைப்படுவார் என்று அவர் மனதில் நினைத்தார். அம்மா, உனக்கு உடைகள் வேண்டுமென்றால் எனது கடையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் மெல்ல கூறினார். பாருங்கள், என்னிடம் பணம் இல்லை. நான் கடனாக வாங்க வந்தேன் என்று அவர் பதிலளித்தார். அவர் சிரித்தபடி கூறினார், பணத்தை பின்னர் கொடுத்தால் போதும். அவசரம் எதுவும் வேண்டாம். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் அவரது மனதுக்கு ஆறுதல் அளித்தன. ஆனால் முதல் கடை உரிமையாளரின் மோசமான அனுபவம் ஞாபகம் வந்தது. பாருங்கள், நான் எந்த நிபந்தனையையும் ஏற்க மாட்டேன். நான் ஆதரவற்றவள், ஆனால் எனது கண்ணியத்தை விற்க மாட்டேன் என்று அவர் கூறினார். அம்மா, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. வீடியோவோ உடலுறவோ கையெழுத்து இட்ட காகிதமோ எதுவும் வேண்டாம். கடவுள் உனக்கு பணம் தரும்போது எனக்கு திருப்பிக் கொடுத்தால் போதும். எந்த கட்டாயமும் இல்லை என்று அவர் பதிலளித்தார். ஆனால் அவரது மனதில் இன்னும் பயம் இருந்தது. இதுவும் மற்றொரு சூழ்ச்சியாக இருக்குமோ என்று அவர் நினைத்தார். வேண்டாம், எதுவும் வேண்டாம். நன்றி என்று கூறி நடுங்கும் குரலுடன் வீட்டிற்கு திரும்பினார். கடை உரிமையாளர் அவரது நிலையை புரிந்து கொண்டார். நான் உண்ணாவிரதத்தில் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு எந்த தவறான நோக்கமும் இல்லை. நான் வெறுமனே உதவ விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேகமாக நடந்து சென்றார். அவர் செல்வதை தூரத்திலிருந்து பார்த்தார். இந்த பெண் நல்லவர், ஆனால் யாரையும் நம்ப பயப்படுகிறார் என்று அவர் மனதில் நினைத்தார். அவர் மெல்ல அவரை பின்தொடர்ந்து அவர் வசிக்கும் வீட்டை கண்டறிந்தார். எனது நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு உதவ கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தரட்டும் என்று அவர் வேண்டினார். அன்று மாலை அவர் அவரது வீட்டிற்குச் சென்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் உடைகள் வாங்குவதற்கு தேவையான பணத்தை ஒரு உறையில் வைத்து அதை வீட்டின் கதவு அருகே தரையில் வைத்து மௌனமாக திரும்பினார். உறையில் அவரது பெயர் அல்லது எந்த அடையாளமும் எழுதப்படவில்லை. அன்று இரவு அந்த பெண் கடவுளிடம் வேண்டினார். கடவுளே, எனது நிலையை உனக்கு மட்டுமே தெரியும்.
நான் யாரிடமும் அழவில்லை, யாரிடமும் எதையும் கேட்கவில்லை. உனது முன்பு மட்டுமே நான் இருக்கிறேன். என் குழந்தைகளின் ஆசைகளையும் எனது மௌனத்தையும் உன்னால் பார்க்க முடியுமல்லவா? உன்னால் எல்லாம் சாத்தியம் என்று எனக்குத் தெரியும். இருளில் ஒளியை உருவாக்கவும், மூடப்பட்ட கதவுகளை திறக்கவும், ஆதரவற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரவும் உன்னால் முடியும் என்று அவர் கண்ணீருடன் வேண்டினார். வேண்டுதலின் போது அவர் உறங்கிவிட்டார். மறுநாள் காலை வழக்கமான வேலைகளை செய்யும்போது கதவு அருகே ஏதோ இருப்பதைக் கண்டு அவரது கால்கள் நின்று போயின. ஒரு உரை, அதில் ஒரு கட்டுப்பணம். இது ஒரு கனவு இல்லையே என்று அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். யார் இதை இங்கு வைத்தார்? யாரும் கதவை தட்டவில்லை, என்னை அழைக்கவில்லை, எந்த அடையாளமும் இல்லை என்று அவர் நினைத்தார். நடுங்கும் கைகளுடன் உரையை திறந்தபோது அதில் ஒரு பெரிய தொகை இருந்தது. கடவுளே, நீ எனது வார்த்தைகளை கேட்டாயா? நீ உண்மையில் மேலிருந்து என்னை பார்க்கிறாயா என்று அவர் மனதில் கேட்டார். அந்த பணத்தைக் கொண்டு அவரால் 5 வருடங்கள் ஒரு வேலை செய்யாமல் வாழ முடியும். அவரது கண்கள் நனைந்தன. ஆனால் இம்முறை அது துக்கத்தின் கண்ணீர் இல்லை, நன்றியின் கண்ணீர். உடனே அவர் கடவுளுக்கு நன்றி கூறி வேண்டினார். நீ எனது வார்த்தைகளை கேட்டாய், உனது சக்தியால் எனக்கு உதவினாய். நீ உண்மையில் இருக்கிறாய் என்று அவர் அழத் தொடங்கினார். பின்னர் குழந்தைகளுக்கு புது உடைகளும் காலணிகளும் வாங்கி ஓண நாளில் அவர்களை அலங்கரித்து வெளியே அழைத்துச் சென்றார். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். அவரது மனது அமைதியடைந்தது. மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் அவர் யாரிடமும் கையை நீட்டவில்லை. கடவுளிடம் மட்டுமே அவர் கேட்டார். கடவுள் அதை தந்தார். இருளில் ஒளியை உருவாக்குபவர் நீ. துக்கத்திற்குப் பின் மகிழ்ச்சியை தருபவர் நீயே. கடவுளே, எங்கள் குழந்தைகளுக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும். எங்கள் மனதுக்கு தன்னம்பிக்கையை அளிக்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை தர வேண்டும். குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத பெற்றோர்களின் பாதையை எளிதாக்க வேண்டும். எல்லோரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். எல்லோரும் நலமாக இருக்கட்டும்.